வணக்கம். டே 1 டுவர்ட்ஸ் 2025 குரூப் 4. இப்போ இந்த வீடியோவில் நம்ம குரூப் டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஒரு குரூப் டிஸ்கஸ் பண்ணி படிக்கக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் கூட படிக்கக்குள்ளே எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் படிக்க போகிறேன். நான் இதை நடத்த போகிறது இல்லை. நான் படிக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சும்மா பார்க்குறேன், அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே. இப்போது 9th ஸ்டாண்டர்டில் இயல் 1 வாழ்த்து. உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையர அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. அழகிலா விளையாட்டுடையவர் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. கம்பர் எழுதியது. பொருள்: உலகம் உயிர்கள் அனைத்தையும் படைத்தும் காத்தும் அழித்தும் அளவிலாத திருவிளையாடல்களை இடைவிடாது புரிபவர் இறைவர். அவர் நமக்கெல்லாம் தலைவர். அவரையே அடைக்கலமாக பற்றுவோம். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும். உளவாக்கல்னா உண்டாக்குதல். இப்போ உலகம் யாவையும், உலக உயிர்கள் அனைத்தையும், அதுதான் யாவையும்னு சொல்கிறாங்க. தாமுளவாக்கலும் படைத்தும், தாம் உளவாக்கல்னா படைத்தல், உண்டாக்குதல். நிலைபெறுத்தலும்னா காத்தல். இது உண்டாக்குறது, இது காத்துறது. நீக்கல்னா அழித்தல். ஓகேவா? நீக்கலும். நீங்களானா இடைவிடாமல். உலக மக்கள் அனைத்தையும், உலக உயிர்கள் அனைத்தையும் தாமே உருவாக்கி காத்து அழித்து இடைவிடாத அளவற்ற விளையாட்டுடையவர். அவருக்கு ஒரு விளையாட்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். திருவிளையாடல்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி விளையாட்டுடையவர் அவர் தலைவர்னா யாரை சொல்கிறாங்க? இறைவனை சொல்கிறாங்க. ஓகேங்களா? அன்னவர்க்கேனா அத்தகைய தலைவர்க்கே, அந்த இறையவர்க்கே சரண் நாங்களே, அவங்கக்கிட்டேயே அடைக்கலம் வரும். அவ்வளவுதான். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீங்களாம் அழகிலா விளையாட்டுடையவர் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. ஓகேவா? இப்போ சொற்பொருள் ஒரு டைம் பார்த்துடலாமா? உளவாக்கல் உண்டாக்குதல்னா படைத்தல், நிலைபெறுத்தல்னா காத்தல், ஓகே. நீக்கல்னா அழித்தல், நீங்களா இடைவிடாது, அழகிலா அளவற்ற, அன்னவர் அத்தகைய இறைவர், தலைவர்னா இறைவர், ஓகே. சரண்னா அடைக்கலம். அடுத்து இலக்கண குறிப்பையும் சேர்த்தே பார்த்துட்டு போயிடலாம். யாவையும்னா முற்றுமை, உம்னு கடைசியாக வந்ததுனால முற்றுமை. ஓகேவா? ஆக்கல், நீக்கல், விளையாட்டு, இது எல்லாமே தொழிற்பெயர். விளையாட்டும் தொழிற்பெயர் தான், அது ஒரு தொழில் இல்லையா? ஓகே. அழகிலா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அடுத்து பகுப்பத உறுப்பிலக்கணம். உடையார். உடைங்கிறது பகுதி, ஈ சந்தி, ஆர் விகுதி. ஓகே. அடுத்து ஆசிரியர் குறிப்பு. கம்பர் நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறைக்கு அருகிலுள்ள தேரழந்தூரில் கம்பர் பிறந்தார். மயிலாடுதுறை மாவட்டம் தேரழந்தூர். கம்பர் தேரழந்தூர். ஓகே. இவர் ஏறெழுபது, சிலையெழுபது, சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம் ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார். இவர் குலோத்துங்க சோழனின் அவைக்கள புலவராக விளங்கினார். அதாவது சாய்ஸ் அகாடமியில் அந்த சார் சொன்னாங்க இல்லைங்களா, அதே மாதிரி கம்பருக்கு குலாப் ஜாமுன்னா ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இவர் குலோத்துங்க சோழனின் அவைக்கள புலவராக விளங்கினார். ஓகேவா? தேரழந்தூர் குலோத்துங்க சோழனின் அவைக்கள புலவர். ஓகேவா? அடுத்து திருவெண்ணெய்நல்லூர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பெற்றவர். அடுத்து கம்பர் கவி சக்கரவர்த்தி எனவும் கல்வியில் பெரிய கம்பர் எனவும் போற்றப்படுகிறார். இவரின் காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. ரொம்ப 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 முக்கியம், 12ஆம் நூற்றாண்டு. ஓகேவா? அதில் அவ்வளோதான், 4 பாயிண்ட் தான். ஃபஸ்ட்டு தேரழந்தூர், நாகப்பட்டினம் மாவட்டம் தேரழந்தூர். அடுத்து நூல்கள்: ஏறெழுபது, சிலையெழுபது, சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம். அடுத்து குலோத்துங்க சோழனோட அவைக்கள புலவர், 3 பாயிண்ட். திருவெண்ணெய்நல்லூர் சடையப்ப வள்ளலார் ஆதரிக்கப்பெற்றவர், 4 பாயிண்ட். கடைசி பாயிண்ட் நமக்கு நல்லாவே தெரியும். கவி சக்கரவர்த்தினாலும் கம்பர், கல்வியில் பிரியனா கம்பர், அதுலேயே கம்பர் வந்துச்சு. ஓகேவா? அடுத்து 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர்.
அவ்வளோதான். அடுத்த நூற்குறிப்பு பார்க்கலாம். வடமொழியில் வால்மீகி முனிவர் எழுதிய ராமாயணத்தை தழுவி தமிழில் கம்பர் எழுதியது கம்பராமாயணம். நமக்கு தெரிஞ்சது தான். கம்பர் இந்நூலுக்கு ராமாவதாரம் என பெயரிட்டார். இது பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தரகாண்டம், யுத்த காண்டம் என 6 காண்டங்களை உடையது. 6 காண்டம் கம்பராமாயணம் 6 காண்டம். அந்த 6 காண்டத்தில் என்ன சொல்லலாமா? பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்யா காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தரகாண்டம், யுத்த காண்டம். எனது பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தரகாண்டம், யுத்த காண்டம். ஓகேவா? கம்பராமாயண பாலகாண்டத்தில் உள்ள முதல் பாடல் வாழ்த்து பாடலாக இடம்பெற்றுள்ளது. அவ்வளோதான், முடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ புக் பேக் அப்படியே பார்த்துட்டு வரலாம். தாமுலனா தாம் ப்ளஸ் உல, யார் அவர்னா யார் ப்ளஸ் அவர், சரண் நாங்களேனா சரண் ப்ளஸ் நாங்களே, இப்படி தான் பிரிக்கணும், நாங்களே. ஓகேவா? அடுத்து அழகிலா, அழகு கூட்டல் இலா. அடுத்து உளவாக்கல்னா படைத்தல். ஃபஸ்ட்டு பார்த்தோம், உளவாக்கல்னா படைத்தல். நிலைபெறுத்தல்னா காத்தல். நிலைபெறுத்து இருக்கணும்னா அது காத்தம்னா தானே அது நிலைபெறுத்து இருக்கும், அதுதான் அது. நீக்கல்னா அழித்தல். தலைவர்னா இறைவர். ஓகே. அடுத்து இறைவர் அழகிலா, இந்தலா தான் வரும். அழகிலா விளையாட்டுடையவர். அன்னவர்க்கே இன் தான் வரும். சரண் நாங்களே, இதுக்கு இந்த இன் வரும். 3 சுழி இன், இதுக்கு 2 சுழி இன். ஓகே. அடுத்த கொஷின். கோடிட்ட இடங்களை நிரப்புக. கல்வியில் பெரியர் என அழைக்கப்படுபவர் கம்பர். கம்பராமாயணம் 6 காண்டங்களை உடையது. கம்பர் பிறந்த ஊர் தேரழந்தூர், நாகப்பட்டினம். ஓகேவா? அவ்வளோதான், முடிச்சிட்டோம். அடுத்து திருக்குறளும் பார்த்துக்கலாம். திருக்குறள். பொறையுடைமை, பிறர் செய்யும் தின்பங்களை பொறுத்தல். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. நிலமானது தன்னை தோண்டுபவரையும் தாங்குவது போல தம்மை இழிவுபடுத்துவோரையும் பொறுத்து கொள்வதே சிறந்த பண்பு. அடுத்து பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. பிறர் செய்யும் துன்பங்களை பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது, அத்துன்பத்தை மறந்து விடுதல் அதைவிட சிறந்தது. இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. விருந்தினர்களை வரவேற்க இயலாத தவிர்க்கும் நிலை வறுமையில் கொடிய வறுமையாகும். அதுபோல அறிவற்றார் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் வலிமையுள் சிறந்த வலிமையாகும். அடுத்தது பார்க்கலாம். அடுத்த திருக்குறள். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகுப்படும். நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காதிருக்க வேண்டுமானால் பொறுமையை போற்றி காத்தல் வேண்டும். இந்த திருக்குறள் நம்ம மறுபடியும் ஒரு டைம் எடுத்து தனியாக பார்க்கலாம். ஓகேவா? இப்போ சும்மா ஓவராலாக பார்த்துக்கலாம். பொறுத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர், பொறுத்தாரை பொன்போர் புதிந்து. பிறர் செய்யும் தீங்கினை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார். ஆனால் பொறுத்து கொள்பவரை பொன்போல் மதித்து மனத்துள் வைத்து போற்றுவர். ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தார்க்கு ஒன்றும் துணையும் புகழ். பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளாது தண்டிவருக்கு அந்த ஒரு நாள் மட்டும்தான் இன்பம். அதனை பொறுத்து கண்டவரின் புகழ், ஆனால் அது பொறுத்துக்கிட்டவங்களோட புகழ் உலகம் உள்ள வரைக்கும் நிலைத்து நிற்கும். ஓகே. அடுத்த திருக்குறள். திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனந்து அறநல்ல செய்யாமை நன்று. செய்யத்தகாத துன்பச் செயல்களை பிறர் தனக்கு செய்தாலும் அதற்காக வருந்திய அறத்திற்கு மாறான செயல்களை செய்யாதிருத்தல் நன்று. ஆனால் இந்த திருக்குறள் தான் சூப்பராக இருந்துச்சு இல்லையா? இன்மையுள் இன்மை விருந்தொரால் சூப்பராக இருந்துச்சு. ஓகே. அடுத்தது திறனல்ல தற்பிறர் செய்யணும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று. ஓகேவா? அடுத்த கொஷின். அடுத்த திருக்குறள். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல். செருக்கினால் தீமை செய்தவரையும் தமது பொறுமையினால் வெற்றி கொள்ளல் வேண்டும். செருக்கினால் தீமை செய்தவரையும் தனது பொறுமையினால் வெற்றி கொள்ளல் வேண்டும். துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னாசொல் நோர்கேற்பவர். துறந்தாரின் தூய்மையுடையர் இறந்தார்வாய் இன்னாசொல் நோர்கேற்பவர்.
வரம்பு கடந்து பேசுவோரின் கொடிய சொற்களையும் பொறுத்து கொள்பவர் பற்றற்ற துறவியரினும் மேலானவர். பற்றற்ற துறவியரினும் மேலானவர். அடுத்து உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் எண்ணா சொல் நோற்பாரின் பெண். உண்ணா நோன்பு இருக்கும் பெரியவர்களை விட தம்மை இகழ்வோரின் சொற்களை பொறுத்து கொள்பவர் மேலானவர் ஆவார். ஓகே. அடுத்து ஆசிரிய குறிப்பு. ஐயன் திருவள்ளுவர் அனைத்து நாட்டினருக்கும் இனத்தினருக்கும் தமக்கே உரியதென கொண்டாடும் வகையில் பொதுமை கருத்துக்களை படைத்தவர். நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகனார், மாதானபங்கி, சென்னாபோதர், பெருநாவலர். இதில் பெருநாவலர்னு ஒரு கொஷின் பேப்பரில் தனியாக கொடுத்துருந்தாங்க. பெருநாவலர் என்று குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி தனியாக கேட்கக்குள்ள கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த பேரை இன்னொரு டைம் நம்ம படிச்சுக்கலாம். நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகனார், மாதானபங்கி, சென்னாபோதர், பெருநாவலர். சென்னாபோதர், பெருநாவலர் என்னும் வேறு பெயர்களும் இவருக்கு உண்டு. இவரின் காலம் கிமு 31ஆம் நூற்றாண்டு. இதுக்கு முன்னாடி யாரை பார்த்தோம்? கம்பர். அவர் 12ஆம் நூற்றாண்டு, கிபி 12ஆம் நூற்றாண்டு. இவர் கிமு 31ஆம் நூற்றாண்டு. அடுத்து திருக்குறள். திருக்குறள். திரு ப்ளஸ் குறள். திருக்குறள். திருனா செல்வம், சிறப்பு, அழகு, மேன்மை, தெய்வத்தன்மை. தெய்வத்தன்மையும் இருக்குது. செல்வம், சிறப்பு, அழகு, மேன்மை, தெய்வத்தன்மை என பல பொருட்கள் கொண்ட ஒரு சொல். அடுத்து குறள். குறுகிய அடி உடையது. 7 சீர்களை கொண்டு ஈரடி வெண்பாவால் ஆனது குறள். ஈரடி வெண்பா ஆனது குறள். வெண்பா என்ன ஓசை? செப்பல் ஓசை. ஓகே, ஞாபகம் இருக்குது எனக்கு. ஓகே. இந்நூல் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என 3 பிரிவுகளாக வகுக்கப்பட்டுள்ளது. 3 பிரிவுகள். அதில் ஃபஸ்ட்டு அறத்துப்பால் அறம் 38, பொருள் 70, இன்பம் 25 அதிகாரங்களையும் வகுக்கப்பட்டுள்ளது. இது எனக்கு கொஞ்சம் மறக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை நான் எழுதி பார்க்க போகிறேன். இங்கே பாருங்கள். அறம் 38, அறம் 38, அறம் 38, அறம் 38. பொருள் 70, பொருள் 70, பொருள் 70, பொருள் 70. இன்பம் 25, 25, 25, 25, கடைசியாக 25. 38, 70, 25. அறம் 38, பொருள் 70, இன்பம் 25. அகைன் அறம் 38, பொருள் 70, இன்பம் 25. ஓகே, சூப்பர். அடுத்து போலாமா? இது 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இந்நூலை போற்றி பாராட்டிய பாடல்களின் தொகுப்பே திருவள்ளுவ மாலை. திருக்குறளுக்கு அந்நாளிலேயே 10 உரை எழுதினர். அவற்றுள் பரிமேலழகர் உரை சிறந்தது. ஓகே, அந்த 10 பேரோட பேர் இங்கே கொடுத்துருக்காங்க, அதையும் படிச்சுக்கலாம். திருக்குறளுக்கு உரை செய்த 10 பேர். தர்மர், தாமதத்தர், பரிதி, திருமலையர், பரிபெருமாள், மணக்குடவர், நச்சர், பரிமேலழகர், மல்லர், காளிங்கர். சரி, இது எனக்கு கொஞ்சம் ஈஸியாகிற மாதிரி நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு தர்மர், தாமத்தர், திருமலையர். இதெல்லாம் தாள் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அதை படிச்சுக்கிறேன். தர்மர், தாமத்தர், திருமலையர். தர்மர், தாமத்தர், திருமலையர். தர்மர், தாமத்தர், திருமலையர். அடுத்து பரிதி, பரிபெருமாள், பரிமேலழகர். இது 3 ஒரு கேட்டகரி. பரிதி, பரிபெருமாள், பரிமேலழகர். பரிதி, பரிபெருமாள், பரிமேலழகர். ஃபஸ்ட்லேருந்து சொல்ல ஆரம். தாமர், தாமத்தர், பரிபெருமாள். சரி, தாமர், தாமத்தல், திருமலையர். தர்மர், தாமத்தர், திருமலையர். தர்மர், தாமத்தர், திருமலையர். அடுத்து பரிதி, பரிபெருமாள், பரிமேலழகர். அடுத்து நச்சர், மல்லர். அடுத்து மணக்குடவர், காளிங்கர். நச்சர், மல்லர், மணக்குடவர், காளிங்கர். இப்போ பார்க்காம சொல்லி பார்க்கலாமா? தர்மர், தாமத்தர், திருமலையர். பரிதி, பரிபெருமாள், பரிமேலழகர். மல்லர், நச்சர், மணக்குடவர், காளிங்கர். நான் சொல்கிறதெல்லாம் நீங்களும் கண்ணமூடி சொல்லி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் ஞாபகம் வரும். அடுத்து விக்டோரியா மகாராணியார் காலையில் கண் விழித்தது முதலில் படித்த நூல் திருக்குறள். ஓகேவா? நான் அப்பப்போ நடுவில் யோசித்து பார்க்க சொல்லுவேன். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அப்போ தான் தெரியும். ஓகே, இதில் ரொம்ப முக்கியமானது கிமு 31, கம்பர் கிபி 12. ஓகே. அடுத்து
இதில் ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துட்டே போகலாம். ஓகே, நிறை பொறுத்துக. ஃபஸ்ட்டு இந்த கொஷினை படிச்சிடலாம். நிறை ஒருத்தல் ஒராள் நொந்து. ஓகே, நிறைனா சால்பு, ஒருத்தல் அப்படின்னா ஒருத்தல் தண்டித்தல், ஒராள் அப்படின்னா நீக்கு, ஒராள்னா நீக்கு, நொந்துனா வருந்தி. நொந்தி வருந்திங்கிறது நம்ம நார்மலாக படிக்கும்போதே தெரியுது. இப்போ நிறைனா சால்பு, ஒருத்தல்னா தண்டித்தல், ஒராள்னா நீக்குதல், நொந்துனா வருந்தி. ஓகேவா? அடுத்த கொஷினுக்கு போகலாம். அடுத்து திராவிட மொழிகள். ஓகே, திராவிட மொழிகள். உலகம் தோன்றிய நாள் முதல் இன்று வரை வியத்தகு படைப்புகளும் கண்டுபிடிப்புகளும் நிகழ்ந்த வண்ணம் உள்ளன. ஆயினும் கண்ணால் காண முடியாத நிலையான வடிவத்தை தரவியலாத காற்றினால் ஏற்படும் ஓசையை ஒலியாக்கி அதற்கு வடிவம் தந்து மொழியாக நிலைபெறச் செய்த மனிதனின் செயலுக்கு இணையான படைப்போ கண்டுபிடிப்போ இதுகாரும் தோன்றவில்லை என்பதே உண்மை. மொழியும் மொழி குடும்பமும் தம் எண்ணங்களையும் கருத்துக்களையும் பிறருக்கு அறிவிக்கும் கருவியாக விளங்குவது மொழி. உலகில் பல்வேறு மொழிகள் பேசப்பட்டு வருகின்றன. அவற்றுள் தனக்கென தனிச்சிறப்பும் பல மொழிகள் தோன்றி வர அடிப்படைகளாகவும் உள்ள மொழி மூலமொழி. இப்போ பாருங்கள், அடிப்படையாக இருப்பது மூலமொழிங்கிறது நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அதிலிருந்து தோன்றி வளர்ந்த மொழிகள் கிளை மொழிகள், அதிலிருந்து வர்றது கிளைமொழி. அவற்றின் பொதுத்தன்மையின் அடிப்படையில் அவற்றை ஒரே மொழி குடும்பத்தில் அடக்குவர் மொழியியல் அறிஞர். இந்திய மொழி குடும்பம். இது 10th நியூ புக் மாதிரியே இருக்குது, ஃபஸ்ட் லெசன் மாதிரி. இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் அனைத்தையும் இந்தோ ஆசியா, திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசியா, சீன திபெத்திய மொழிகள் என மொழியியல் அறிஞர் 4 மொழி குடும்பங்களில் அடக்குவர். 4 மொழி குடும்பம் என்னது? இந்தோ ஆசியா, திராவிட மொழி, ஆஸ்திரோ ஆசியா, சீன திபெத்தியா. இது எப்படி படிக்கலாமா? இந்தோ ஆசியா, ஆஸ்திரோ ஆசியா, திராவிட மொழி, சீன திபெத்திய மொழி என மொழியியல் அறிஞர் 4 மொழி குடும்பங்களில் அடக்குவர். நம் நாட்டில் 1300க்கும் மேற்பட்ட மொழிகளும் அதன் கிளை மொழிகளும் பேசப்பட்டு வருகின்றன. ஆதலால் இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை, மியூசியம் ஆஃப் லீட்ஸ் என குறிப்பிட்டுள்ளார் மொழியியல் பேராசிரியர் அகத்தியலிங்கம். மொழியியல் பேராசிரியர் ச. அகத்தியலிங்கம். இப்போ ஒரு பாயிண்ட் நமக்கு கிடச்சிருக்கு, அதாவது 2 பாயிண்ட். 4 மொழி குடும்பம், அடுத்து ச. அகத்தியலிங்கம் ஒன்று. இந்த பாக்ஸ் பார்த்துட்டு போயிடலாம். இந்தியாவில் மொத்தம் 12 மொழி குடும்பங்கள் உள்ளன. அவற்றுள் 325 மொழிகள் பேசப்படுவதாக இந்திய மானிடவியல் கணக்கெடுப்பு தெரிவிக்கின்றது. 12 மொழி குடும்பம் இருக்கான். ஓகேங்களா? ஓகே, அடுத்து திராவிட மொழி குடும்பங்கள். இன்று 23க்கும் மேற்பட்ட திராவிட மொழிகள் உள்ளன. இம்மொழிகளை தென் திராவிட மொழிகள், நடுதிராவிட மொழிகள், நடுதிராவிட மொழிகள், வடதிராவிட மொழிகள் என 3 வகையாக பிரிப்பர். இங்கே பாருங்கள், அது 3 டேப்லெட் காலம் மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் திராவிட மொழிகள் தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, தோடா, கோத்தா, கோரகா, இருளா. ஓகேவா? அடுத்து நடுதிராவிட மொழிகள் தெலுங்கு, கோண்டி, கோயா, கூயி, கூவு, கூவி, கோலாமி, பர்ஜி, கதபா, கோண்டா, நாயக்கி, பெங்கோ, ஜதபு. ஓகேவா? அடுத்து வட திராவிட மொழி. இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். க்ரூக், மால்தோ, பிராகுயி. இந்த தென் திராவிட மொழியும் வட திராவிட மொழியும் நான் ஞாபகம் வச்சுக்க போகிறேன். தென் திராவிட மொழி தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, தோடா, கோத்தா, கொரகா, இருளா. ஓகேவா? ஓகே, அடுத்து இவற்றுள் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய 4ம் திராவிட பெருமொழி. இதையும் ஞாபகம் நோட் பண்ணி வச்சுக்கலாம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இதெல்லாம் திராவிட பெருமொழி. திராவிடம் உலக நாடுகளின் பழமையான நாகரிகங்களுள் இந்திய நாகரிகமும் ஒன்று என்பது மொகஞ்சதாரோ ஹரப்பா அகழாய்வுக்கு பிறகு நிறுவப்பட்டுள்ளது. கிமு 3000 ஆண்டுகளுக்கு முன்னரே பரந்து விரிந்திருந்த இந்திய நாகரிகம் உலக நாகரிகங்கள்
உலக நாகரிகங்கள் அனைத்திற்கும் தாயாகவும் வழிகாட்டியாகவும் விளங்குகிறது. இவ்வாறு இந்தியா முழுவதும் பரந்து விரிந்திருந்த நாகரிகம் திராவிட நாகரிகம். இந்தியா முழுவதும் திராவிட நாகரிகம். திராவிடர் பேசிய மொழியே திராவிட மொழியாகும். திராவிடம் என்னும் சொல் திராவிட நாடு என்னும் பொருளை தருவது. திராவிட மொழிகள், திராவிட இனம், திராவிட நாகரிகம் முதலிய சொற்றொடர்களில் திராவிடம் என்னும் சொல் பெயரடையாக வந்துள்ளது என கால்டுவெல் தமது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எனும் நூலில் குறிப்பிட்டுள்ளார். கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். இவரே திராவிடம் என்னும் சொல்லை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார். பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவங்க யாருன்னா கால்டுவெல். இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம், குமரிலப்பட்டர். ஓகே, இன்னொரு இதில் வரும். குமரிலப்பட்டர் தான் திராவிட மொழிகளை திராவிடா அந்த மாதிரி ஒரு 5 செட் ஆஃப் இதிலேருந்து திராவிடம் வந்திருக்கோம், தமிழ்லேருந்து திராவிடம் வந்திருக்குன்னு சொல்லியிருப்பார். இவர் பயன்பாட்டை சொல்லியிருக்கார். ஓகேவா. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? அகத்தியலிங்கம் மொழிகளின் காட்சி சாலை. இவர் கால்டுவெல் திராவிடம், ஓகேங்களா, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். அடுத்து தமிழையும் அதன் கிளை மொழிகளான மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய தென்னிந்திய மொழிகளை ஒரு காலத்தில் தமிழியன் அல்லது தமிழுக் என்று அழைத்தனர். தமிழியன் அல்லது தமிழிக் என்று அழைத்தனர். அவற்றுள் தமிழ் மிகுந்த சிறப்பும் பழமையும் பெற்ற மொழி என்னும் பல திராவிட மொழிகளில் அதுவும் ஒன்று. எனவே இவ்வின மொழிகள் அனைத்தையும் இணைத்து திராவிட என்னும் சொல்லை தாம் கையாண்டதாக கால்டுவெல் கூறியுள்ளார். இந்த ஒரு லெசன் மட்டும் நல்லா படிச்சுக்கலாம். மீதி இருக்க லெசனில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்து பார்த்தோம்னாவே போதும். ஓகேவா. ஓகே, அதோ இங்கே இருக்கு பாருங்க, நான் சொன்னது தமிழ திராவிடாங்கிறது சாரி குமரிலப்பட்டர் இல்லை, ஈராஸ் பாத்திரியார் சொல்லியிருக்காரு. ரொம்ப சாரி, ஈராஸ் பாத்திரியார். ஓகே. சிறுபஞ்ச மூலம் நூலின் 21வது ஓலைச்சுவடி இங்கே பாருங்க இருக்கு. நல்லா ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம், இப்படி தான் இருக்குமா. ஓகே. அடுத்து லெமோரியா காண்டம் இது ஃபுல்லாக இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக லெமோரியா காண்டம். குமரியாறு, பேரியாறு, பக்ருளியாறு, நீருமலை. ஓகே. திராவிட மொழிகளில் தமிழுக்குரிய இடம். திராவிட என்னும் சொல்லி தமிழ் என்னும் சொல்லிலிருந்து உருவானதாகும். தமிழ், திரமிழா, திராவிட, திராவிட என உருவாயிற்று என கூறுகிறார் மொழியியல் அறிஞர் ஈராஸ் பாத்திரியார். இதோட 3 பேர்த்த பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு யாரை பார்த்தோம்? அகத்தியலிங்கம் மொழிகளின் காட்சி சாலை. அடுத்து கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். அடுத்து ஈராஸ் பாதிரியார் திராவிட என்னும் சொல் தமிழ் என்னும் சொல்லிலிருந்து உருவானது. திராவிட மொழி என்றாலே தமிழ் மொழியே குறிக்கும். ஓகேவா. ஓகே. அடுத்து தொன்மை சிறப்பு. கடல் கொண்ட குமரி கண்டத்தில் தமிழ்மொழி தோற்றம் பெற்றிருக்க வேண்டும் என ஒரு சாராரும் மத்திய தரை கடல் பகுதியிலிருந்து திராவிட எனவும் அவர் தம் மொழியும் வந்திருக்க வேண்டும் என மற்றொரு சாராரும் கருதுகின்றனர். ஆரியர் வருகைக்கு முன்னரே தமிழ்மொழி வழங்கி வருவதாக வரலாற்றறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். தமிழ்மொழியில் இன்று நாம் ஆரியர் வருகைக்கு முன்னரே தமிழ்மொழி வழங்கி வருவதாக வரலாற்றறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். தமிழ்மொழியில் இன்று நமக்கு கிடைத்துள்ள நூல்கள் மிக பழமையான நூல் தொல்காப்பியம். இந்நூல் ஒரு இலக்கண நூலாக திகழ்வதால் இந்நூலுக்கு முன்பே பல இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும் என்பது தெளிவு. ஓகே. அடுத்து தலைமைச் சிறப்பு. திராவிட மொழிகள் அனைத்திற்கும் மூலமான மொழியே முன்னை திராவிட மொழி, மூல திராவிட மொழி, தொன்மை திராவிட மொழி என பல்வேறு சொற்களால் குறிப்பர். இம்மூல மொழியாக முதலில் தனித்து வளர்ந்த மொழி தமிழ். ஏனைய திராவிட மொழிகள் தமிழில் இருந்து வளர்ந்தவை. 80 விழுக்காடு அளவிற்கு திராவிட மொழி கூறுகளை கொண்டுள்ள ஒரே திராவிட மொழி தமிழ். இத்தகைய தலைமை சிறப்புக்குரிய மொழி நம் தமிழ் மொழி. செவ்வியல் சிறப்பு. தொன்மை, தனித்தன்மை, மொழிகளின் தாய், சொல்வளம், இலக்கிய இலக்கண வளம்,
சிந்தனை வளம், கலை வளம், பண்பாட்டு வளம் இவற்றுடன் பன்னாட்டு மொழியாக விளங்கும் தன்மையை பெற்ற மொழியே செவ்வியல் மொழி. பண்பாட்டு வளம் செவ்வியல் மொழி. ஓகே, இவையே செம்மொழிக்கான கிளாசிக்கல் லாங்குவேஜ் கூறுகளாக கருதப்படுகின்றன. மேற்கண்ட அளவுகோல்கள் கொண்டு நாம் நோக்கும்போது செவ்வியல் மொழியாக ஒளிர்வது நமது தாய்மொழியே தமிழ். தமிழின் சிறப்பை நிலைக்கச் செய்வதும் மேலும் வளரச் செய்வதும் தமிழர்களாகிய நமது கடமையாகும். இதனை உணர்ந்து தமிழின் சீரிழமையை காக்க என்றும் பாடுபடுவோம். ஓகே, அடுத்தது மாமரம். இது ஒரு துணைப்பாடம். ஓகே, அடுத்தது பார்க்கலாமா? இலக்கணம், எழுத்து. ஓகே, எழுத்து இதில் என்ன கொடுத்துருக்காங்க? அளபடை. ஓகே, அளபடை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இதில் நம்ம முதல் எழுத்து சார்பெழுத்து இதை பிரித்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத மட்டும் பார்க்கலாம். முதல் எழுத்துக்கள் ஆ முதல் அவ்வரை உள்ள உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, ரெண்டும் சேர்ந்தது தான் முதல் எழுத்துக்கள். ஓகேங்களா? அவ்வளோதான் இதில் கொடுத்துருக்காங்க. ஆ முதல் அவ்வரை உள்ள உயிரெழுத்து 12, இக் முதல் இன் வரை உள்ள மெய்யெழுத்துக்கள் 18 முதலிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும். இவை பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு முதற் காரணமாக இருப்பதால் முதல் எழுத்துக்கள். ஓகேவா? சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். அடுத்து முதல் எழுத்துக்களை சார்ந்து இயங்கும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். இவை உயிர்மெய், ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என 10 வகைப்படும். இவற்றில் உயிரிழபடை, ஒற்றளபடை குறித்து நாம் காண்போம். இதில் இருக்க உயிரிழபடையும் ஒற்றளபடையும் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, அளபடை. ஓகே, டைரெக்டாக இதுக்கு போயிடலாம். செய்யுளில் ஓசை குறையும் போது ஒரு சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கும் நெட்டெழுத்துக்கள் 7. நெட்டெழுத்துக்கள்னால் என்ன? ஆ, ஈ, ஊ அந்த மாதிரி வரும் இல்லைங்களா? அதுதான் நீண்டு ஒலிக்கிறது. ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ. அவ்வளோதான். 7 தனக்குரிய 2 மாத்திரையிலிருந்து நீண்டு ஒலிக்கும். அவ்வாறு நீண்டு ஒலிப்பதே அளபடை. அளபுனா மாத்திரை, எடைனா இழுத்தல். அளபுனா மாத்திரை. ஓகேவா? எழுத்தினது மாத்திரை அளவில் நீட்டு ஒலித்தல். அளபடை எத்தனை வகைப்படும்? அளபடை 2 வகைப்படும். அளபடை 2 வகைப்படும். சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10. அதிலேயே உயிரிழபடை, ஒற்றளபடை பார்க்குறோம். உயிரிழபடை, ஒற்றலைபடை பார்க்குறோம். இந்த அளபடை இது 2 தான் அளபடையோட வகைகள். ஓகேவா? சார்பெழுத்துக்கள் 10, அளபடை 2. அந்த அளபடையில் 2 வகை தான் உயிரிழபடை, ஒற்றளபடை. இப்போ உயிரிழபடை பற்றி பார்க்கலாம். ஓகே, செய்யுளில் ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்ய உயிர்நெடில் எழுத்துக்கள் 7 அளபெடுக்கும். அவ்வாறு அளவெடுக்கும் போது அவற்றுக்கு இனமான குறில் எழுத்துக்கள் பக்கத்தில் வரும். ஐகாரத்திற்கு இகரமும் ஔகாரத்திற்கு உகரமும் இணை எழுத்துக்கள் ஆக வரும். இதில் பாருங்கள், ஆ, ஈ, ஊ இதுக்கெல்லாம் முன்னாடி ஆ, ஈன்னு சொல்கிறோம், அது வரும். ஆனால் ஐக்கும் அவுக்கும் வராது. அந்த ஐக்கு ஈ இணை எழுத்தான், அவுக்கு ஊ இணை எழுத்தான். ஓகேவா? அவ்வளோதான் அதில் கொடுத்துருக்காங்க. இவ்வுயிரிழபடை 3 வகைப்படும். இந்த உயிரிழபடை 3 வகை. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? சார்பெழுத்து 10 வகை. அந்த 10ல் ஒன்று அளபடை. அந்த அளபடை 2 வகை, உயிரிழபடை, ஒற்றளபடை. அதில் உயிரிழபடையை பார்த்தோம். செய்யுளில் ஓசை குறையும் போது ஓசையை நிறைவு செய்கிறதுக்காக உயிர்நெடில் எழுத்துக்கள் 7 அளபெடுக்கும். அந்த உயிரிழபடையில் இப்போ 3 வகை பார்க்க போகிறோம். ஓகேவா? செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. சரியா? ஃபஸ்ட்டு செய்யுளிசை நிறைபடை.
ஓகே, செய்யுளிசை அளபெடைனா என்ன வரும்? மொழியின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நின்ற உயிர்நெடில் எழுத்துக்கள் 7ம் தமக்கு இனமான குறி எழுத்துக்களை பெற்று உரிய மாத்திரையிலிருந்து மிகுந்தொலிக்கும். இதனையே செய்யுளிசை அளபெடை என கூறுவர். இதற்கு இசைநிறை அளபெடை என்னும் வேறும் பெயரும் உண்டு. செய்யுளிசை அளபெடை, இசைநிறை. செய்யுளிசை அளபெடை, இசைநிறை. செய்யுளிசை அளபெடை, இசைநிறை ரெண்டும் ஒன்று தான். இது கெடா வழிவந்த கேண்மையார் கேண்மை விடாஅர் விளையும் உலகு. இங்கே பாருங்கள், கெடாஅர் விடாஅர். இதில் பார்க்கலாம். இப்போ இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள், கெடா அப்படிங்கிறதே கரெக்டாக தான் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்து அளபெடுத்து வருது. அதே மாதிரி விடா அப்படிங்கிறது வீடா டா கிணமானது கிணமானது ஓகேவா, அது அளபெடுத்து வருது. அடுத்து இன்னிசை அளபெடை. இன்னிசை அளபெடை அப்படிங்கிறது கெடுப்பதும் எடுப்பதும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இப்போ நார்மலாக அது படிக்கும் போதே நமக்கு வரும், கெடுப்பதும் எடுப்பதும் என்ற ஓசை குறையாத இடத்திலும். இதில் பாருங்கள், தமக்குரிய இனமான குறில் எழுத்துக்களை பெற்று மாத்திரையிலிருந்து நீண்டு ஒலிக்கும். இது ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசை தருவதற்காக குறில் நெடில் எழுத்துக்களாக மாறி அளபெடுப்பது இன்னிசை அளபெடை. ஓகேவா. சொல்லிசை அளபெடை. செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் பெயர்ச்சொல் வினையெச்ச பொருள் தரும் பொருட்டு பெயர்ச்சொல் வினையெச்ச பொருள் தரும் பொருட்டு அளபெடுத்து சொல்லிசை. அளபெடுப்பது சொல்லிசை. ஓகேவா. இதில் ஈன்னு வந்துச்சுனாவே அது சொல்லிசை தான். ஓகேங்களா. இந்த செய்யுளிசை இசைநிறை அளபெடை ஈரசை சீராக வரும். இன்னிசை அளபெடைங்கிறது மூவசை சீராக வரும். ஓகே, முடிஞ்சது. அடுத்து ஒற்றளபெடை. செய்யுளில் ஓசை குறைந்தால் மெய்யெழுத்துக்களும் அளபெடுக்கும். இது ஒற்றளபெடை. எங்கிறைவன், வெக்குவார், கிளை வீடு. ஓகேவா. இந்த ஒற்றளபெடையிலேயே எந்தெந்த எழுத்துலாம் அளபெடுக்கும்னு பார்க்கலாங்களா. இத்தொடர்களில் வண்ண ஓகே இங்கே பாருங்கள், இங்கு இக்கும் அளபெடுத்து வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வாறு ஞன நமன வாயா லாயில். ஓகேவா. இது 10ம் தான் ப்ளஸ் 1ம் தான் அளபெடுக்கும். எதில்? ஒற்றளபெடையில். ஓகேவா. ஒற்றளபெடையில். ஓகே. ஞன நமன வயல்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. சார்பெழுத்து 10, அதில் 1 அளபெடை. அந்த அளபெடையில் 2 உயிரெழுபெடை, ஒற்றளபெடை. அந்த உயிரெழுபெடையில் 3 பார்த்தோம். செய்யுளிசை இசைநிறை, சொல்லிசை அளபெடை, இன்னிசை அளபெடைனா. இதில் அடுத்து உயிரெழுபெடை, ஒற்றளபெடை. ஒற்றளபெடையில் 10 எழுத்து ப்ளஸ் ஒரு எழுத்து அக்கு. ஓகேங்களா. 10 எழுத்து என்னென்னா ஞான நமன வயல். ஓகேவா. இவ்வளோ தான். அடுத்து இது பார்க்கலாம். இது நம்மளால் பொருத்த முடியுமான்னு பார்க்கலாம். ஒற்றளபெடை அப்படின்னா ஒற்றெழுத்து அளபெடுத்து வரும். செய்யுளிசை, இன்னிசை அளபெடை, சொல்லிசை. இன்னிசை ஈ வரும், ஈஸியாக இருக்கும், அதனால் இதை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அடுத்து செய்யுளிசை அளபெடை உலாஅர். சொல்லிசை அளபெடை ஒற்றளபெடைன்னா அரங்கம். செய்யுளிசை அளபெடை, இன்னிசை அளபெடை, சொல்லிசை அளபெடை. சொல்லிசை அளபெடை ஈஸியாக இருக்கும், ஈ வரும், அதனால் குடித்தொழி ஈ. செய்யுளிசை அளபெடை உலாஅர். இன்னிசை அளபெடை உடுப்பதுவும். ஓகே. அளபெடை எத்தனை வகைப்படும்? அளபெடை 2 வகைப்படும். செய்யுளில் ஓசை குறையாத இடத்தில் குரில் டேஸ் நெடிலாகி அளபெடுக்கும். அது என்னது? செய்யுளிசை அளபெடை. அளபெடை என்னும் சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள். அளபெடை என்னும் சொல்லுக்கு மாத்திரை அளவிலிருந்து நீண்டு ஒலிப்பது என்பது பொருள். ஓகேவா. அடுத்து எழுத்துக்களின் பிறப்பு. ஓகே. இதில் பாருங்கள், ஈஸியாக வச்சுக்கலாம். எழுத்துக்களின் பிறப்பு, இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு.
மார்பு, கழுத்து, தலை, மூக்கு இது எல்லாமே இடப்பிறப்பு. இதழ், நா, பல், அன்னம் இது எல்லாமே வாய்க்குள்ளே இருக்கிறது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இதெல்லாம் ஒலிப்பு முனைகள். ஓகே, முதல் எழுத்துக்கள் 12ம் இடையினை எழுத்துக்கள் 6ம் கழுத்திலிருந்து பிறக்கின்றன. அடுத்து முதல் எழுத்துக்களின் முயற்சி பிறப்பு. உயிர் 12ம் இ, ஏ, ஐ இதுவும் உ, உ, ஔ இதுவும் இருக்குது. இப்போது இதில் வந்து ஆங்கிறது வாயை திறத்ததுனாலே ஒலித்தது. இ, ஏ, ஐ இது வாயை திறத்தலோட மேல்வாய்ப்பல். ஊ வந்து உதடுகளை பிடிப்பது. ஓகேவா? உயிரெழுத்துக்கள் ஈஸியாக எழுதிடலாம். மெய்யெழுத்துக்கள் கொஞ்சம் பார்க்கணும். இக்கு, இங்கு இவ்விரு மெய்களும் நாவினது முதற்பகுதி அன்னத்தை தொடுதலால். முதற்பகுதி அன்னம். ஓகேவா? அடுத்து இக்கு, இஞ்சு இவ்விரு மெய்களும் இடைநா நடு அன்னம். ஃபஸ்ட்டு முதற்பகுதி அன்னம், இது இடைநா நடு அன்னம். ஓகேவா? இட்டு, இன்னு இவை நாவினது நுனி அன்னத்தின் நுனி. அப்புறம் இது ரெண்டும் நுனின்னு வருது. ஃபஸ்ட்டு வந்து முதற்பகுதி அன்னம், இடைனா நடு அன்னம். இட்டு, இன்னு நுனி அன்னத்தின் நுனி, நாவின் நுனி அன்னத்தின் நுனி. ஓகேவா? அடுத்து இத்து, இந்து மேல்வாய்ப்பல்லின் அடி நாக்கின் நுனி. மேல்வாய்ப்பல்லின் அடி நாக்கின் நுனி. அடுத்து இப்பு, இம்பு மேல் உதடும் கீழுதடும் பொருந்த இவை தோன்றும். ஈ நாக்கின் அடி. ஈ நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதி. 2 அடிப்பகுதி இங்கே, 2 இடைப்பகுதி, 2 நுனிப்பகுதி. இங்கே ராக்கினதன் அடி மேல்வாயின் அடி. ஈ நம்ம சொல்லி பார்க்கும் போதே தெரியும். இரு, இல்லு நுனி தடவுவதால். இரு, இள்ளும் தடவுதலால். ஓகேங்களா? நுனி தடவுதலால் மேல்வாய் நாக்கின் நுனி தடவுதலால். இல் மேல்வாய்ப்பல்லின் அடியை நாவினது ஓரங்கள் தடித்து நெருங்குவதால். இந்த இல்னா தடித்து. அடுத்து இல் இது மேய்வாய் நாவினது ஓரங்கள் தடித்து தடவுவதால். இது நெருங்குவதால், இது தடவுவதால். ஓகேவா? அடுத்து இவ் மேல்வாய்ப்பல்லை கீழுதடு பொருந்துதலால் பிறக்கின்றது. அடுத்து இரு, இன்னும் இவை மேல்வாய் நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கின்றன. ஓகேங்களா? அவ்வளோதான். சார்பெழுத்துக்களின் இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு இது எல்லாமே வந்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. ஓகேங்களா? பிற சார்பு எழுத்துக்கள் யாவும் தத்தம் முதல் எழுத்துக்கள் தோன்றுவதற்குரிய இடத்தையும் அவை பிறப்பதற்குரிய முயற்சியையும் நமக்கு உரியனவாக கொண்டு ஒலிக்கின்றன. அவ்வளோதான். அப்பா முடிச்சிட்டோம். ஓகேவா? முடிஞ்சிச்சு. அப்பா வந்துச்சுடா. அடுத்து இந்த கொஷின். ஓகே, ஸ்விட்ச்னா பொத்தான், ஐஸ் வாட்டர் குளிர்நீர், கூல்ட்ரிங்க்ஸ் குளிர்பானம். இதெல்லாம் படிக்கும்போது ஜாலியாக இருக்குது. ஓகே, கிரைண்டர் அரை இயந்திரம், ஃப்ரிட்ஜ் குளிர்சாதன பெட்டி குளிர்பதன பெட்டி, டீ தேநீர், வாஷிங் மிஷின் சலவை இயந்திரம், டெலிஃபோன் தொலைபேசி. அவ்வளோதான், முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இது நமக்கு தெரியும். கடலை உருண்டை வாங்கி சமைத்து ருசித்து சாப்பிட என் அம்மா கூப்பிட்டாள். கடலை உருண்டை வாங்கி சமைத்து ருசித்து சாப்பிட என் அம்மா கூப்பிட்டார். ஓகேவா? அவ்வளோதான்ப்பா, முடிஞ்சிச்சுப்பா. எவ்வளோ நிமிஷம் இருக்குது? 38 மினிட்ஸ் முடிஞ்சிருக்கு. ஓகே தான். சாட்டிஸ்ஃபேக்ஷனான வீடியோ நான் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, இந்த லெசன் முடிஞ்சது. அடுத்து இன்னும் நமக்கு 8 லெசன்ஸ் இருக்குது. டே 1 முடிச்சிட்டோம். இயல் 1 வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நியூ புக் பார்க்கலான்னு இருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் நியூ புக் பார்க்கலாம். ஒரு ஓல்டு புக் ஒரு நியூ புக்னு படிக்கலாம். அப்போ தான் நல்லா இன்ட்ரெஸ்டாக போகும். பார்க்கலாம். டே 1ல் தமிழ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இன்னும் ஜிகே மேக்ஸ் இருக்குது. மேக்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கேன். பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.